Get on my head. Get on my head. Get on my head. Get on my head. வணக்கம் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் Huawei அவங்களோட P50 சீரிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்த அவங்களோட சொந்த ஓஎஸான ஹார்மனி ஓஎஸோட இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, எப்போ லான்ச் ஆகுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு அவங்களோட சாஃப்ட்வேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Huawei வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி எதுவுமே அவங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஹார்ட்வேரோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. இதனால் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆப்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா Huawei அவங்களோட சொந்த ஓஎஸை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 வருஷமாக பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹார்மனி OS 2.0. இது வந்து ஆண்ட்ராய்டும் கிடையாது, iOSம் கிடையாது. இது ஒரு புது வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்றைக்கான நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பீட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளது ரொம்பவே கஷ்டம். ஃபைனலாக Huawei 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்டு மேலே பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே புது வயசாக கொண்டு வந்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்கனால கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இது ஆண்ட்ராய்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பில்ட்டினா கூகுளோட ஆப்ஸ் எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிமெயில், கூகுள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேண்டாம் சைட் லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நிறைய போட்டி இருந்தால் தான் மக்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி வெறும் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS இருந்தால் அவங்க சொல்கிறது தான் சட்டம் மாதிரி ஆயிரும். ஸோ Huawei ஹார்மனி OS கொண்டு வந்தனால இன்னும் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஓன் ஓஎஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ Huaweiயோட P சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சீரிஸ். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா P50 அண்ட் P50 ப்ரோன்னு 2 ஃபோன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. P50 ப்ரோவில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080pக்கு மேலே, குவாட் ஹெச்டிக்கு கீழே, கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி வேர்டான ரெசல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க எப்பவும் போல். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அந்த சைட்ஸுமே கர்வ்டாக இருக்குது. P3 கலர் கேமெட் கூட இருக்கிறனால வீவிங் ஆங்கிள்ஸும் சரி, பிரைட்னஸுமே சரி, நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. படம் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன தடவை மாதிரி இந்த தடவை வந்து எந்த விதமான ஃபேஸ் ஐடி எதுவுமே கொண்டு வரதுனால சென்டரில் ஃப்ரண்ட் கேமராக்கு மட்டும் பஞ்சுவல் வச்சுருக்காங்க. பெசில்ஸுமே ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ ஃபோன் ஓவராலாக பார்க்குறப்ப டிஸ்பிளே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். P50ல் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. பட் இதுலேயுமே 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கனால ஓகே, 120 ஹெர்ட்ஸ் இல்லாதது பெரிய குறையாக இருக்காது. இதுலேயுமே அதே வியர்டான ரெசல்யூஷன் தான், 1080p ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளேன்ட்டு பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. மற்ற Huawei ஃபோன்ஸ் மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ட்டு வர்றப்ப இது ஃபோன் வந்து Snapdragon 888 ரன் ஆகுது. பட் Huawei P50 Pro பார்த்தீங்கன்னா Kirin 9000 ரன் ஆகுது. Kirin 9000 பார்த்தீங்கன்னா 5 nm பில்ட் பண்ண ப்ராசர் தான். ஸோ Snapdragon 888மே 5 nm பில்ட் பண்ண ப்ராசர். 2 ப்ராசருமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே கிடையாதுங்க. ஆல்ரெடி Kirin பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். Snapdragonக்கே ஒரு சில விஷயங்களில் டஃப் கொடுக்கக்கூடியது. ஆனால் பார்த்தீங்கன்னா Huawei P50ல் Snapdragon வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. P50 Proவில் Kirin 9000 அண்ட் Snapdragon 888 ஒவ்வொரு கண்ட்ரியில் ஏற்ற மாதிரி அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் கவலைப்பட வேணாம், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Kirin 9000 தான் வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். Kirin ப்ராசரை பொறுத்தளவுக்கு Snapdragon நான் சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கான நிலைமையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் Snapdragon 888 தான். அந்த ப்ராசரோட ஃபோன் வருது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் சரி, அதுவும் ஹார்மனி OSோட ஆப்டிமைசேஷனும் நல்லா இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே தாறுமாறாக தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா Snapdragon 888ம் சரி, Kirin 9000ம் சரி 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர் தான். பட் இந்த ஃபோனில் 4G தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் Huawei எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 5G அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபோனில் ஒரு சில ஃபோனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 2021 4Gயோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இந்தியாவில் 5G இல்லை தான், பட் இருந்தாலும் 5Gயோட லான்ச் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை தான். ஏன்னா அதோட ப்ரைஸிங் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. Huaweiயோட P சீரிஸ்னாலே கேமராஸ் தான் ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஃபோன்லேயே அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா பம்போட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்போவுமே போல் அரைச்சமாகவே அரைக்காமல் அவங்க யூனிக்காக டிசைன் கொண்டு வந்தது உண்மையிலே நல்ல விஷயந்தான். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா Huawei P50 Proவில் 50 மெகாபிக்சல் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. f1.8 அபர்ச்சர் சைஸில் இருக்குது. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக 50 மெகாபிக்சலை யூஸ் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றனால இதில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக தாறுமாறாக தான் இருக்கும். எப்போவுமே DxO மார்க்கில் Huaweiயோட ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணும். ஸோ இதுவும் அது மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லைன்னு எதிர்பார்க்கலாம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ்கோபி லென்ஸோட மெர்ச் பண்ணியிருக்கனால நார்மலாக இதில் 3.5xக்கான ஆப்டிகல் ஜூம் கிடைக்கும். அது இல்லாமல் 100xக்கான டிஜிட்டல் ஜூமும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கனால ஷேக் இல்லாமல் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் உங்களால். அடுத்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 40 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இது ஜென்ரலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார். ஸோ உங்களோட கலர் வேரியேஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஜூம் பண்ணும்போது அந்த பிக்சல்ஸ் வந்து உடையாமல் அந்த டீட்டெயில்ஸையும் கலர்ஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மோனோக்ரோம் சென்சார் யூஸ் ஆகும். பட் அதுக்காக 40 மெகா பிக்சல் கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் இதில் f1.6 அப்பச்சர் சைஸ் இருக்கிறதுனால லோ லைட்லேயுமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுன்னு எதிர்பார்க்கலாம். P50ல் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் கேமரா சேம் 50 மெகா பிக்சல் சென்சார் தான். இதுலேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. P50 ப்ரோவில் இருக்க சேம் மெயின் கேமரா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இதுலேயுமே பெரிஸ்கோபிக் மெர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இதில் 5 டைம்ஸ்க்கான ஆப்டிக்கல் ஜூம் எடுத்துக்க முடியும். P50 ப்ரோலே 3.5 தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 5 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். 50xக்கான டிஜிட்டலாக ஜூம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு 13 மெகா பிக்சல் சேம் அதே அல்ட்ரா வைட் தான். மோனோக்ரோம் சென்சார் வந்து இதில் கிடையாது. செல்ஃபி கேமரான்னு பார்க்குறப்ப 2 ஃபோன்ஸ்லையுமே 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ கேப்ஷன் வர்றப்ப பேக்கில் 4K 60 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் 4K 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். இதில் வந்து நைட் மோடுக்கான வீடியோ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நைட் மோடு வந்து பிக்சலுக்கு அப்புறமா ஆண்ட்ராய்டில் நல்லா பண்ணுறதுட்டா அது Huawei தான். ஸோ இதுலேயுமே நைட் மோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாக எனக்கு வந்து Huawei ஃபோன்ஸோட கேமராஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸ்கின் டோன்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. பிக்சரோட குவாலிட்டி உடையாமல் ஷேக் இல்லாமல் ஒரு கிமிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுக்காம எது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸோ அது எல்லாமே கேமராஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சரி, வேறு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ P50 ப்ரோவில் 4360 mAh கொண்டு வந்துருக்காங்க. இன்றைக்கான தேதியில் இது கொஞ்சம் கம்மியான mAh மாதிரி தோணும். ஆனால் என்னை நம்புங்க, ஹுவாவேவோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து தாறுமாறாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் கொடுக்குற ஃபோனே இந்த ஃபோனாக தான் இருக்கும். P சீரிஸ் தான். ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க நம்புறேன். ஆப்டிமைசேஷன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி வந்து டெஃபினட்டாக ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்படியே உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னு தோணுனாலும் 66 வாட் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் அதை பாக்ஸில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த ஃபோனில் இருக்குது. P50ல் பார்த்தீங்கன்னா 4100 mAhக்கான பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு நாள் வரைக்கும் தாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 66 வாட் சார்ஜர் இருக்குது, பாக்ஸில் கொடுப்பாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்ஸ்லையுமே IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்திருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.2, Wi-Fi 6, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. மெமரி கார்டு வந்து ஆக்சுவலாக இருக்குது. அது ஒரு நேனோ மெமரி கார்டுன்னு சொல்லலாம். அதாவது ஹுவாவேவோட செப்பரேட்டான மெமரி கார்டு. உங்களுக்கு வேணும்னா அந்த மெமரி கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். Huawei P50 ப்ரோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் 5988 யுவானுக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 69,000 ரூபாய்க்கு வரும். இது P50 பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் 51,600 ரூபாய்க்கு வரும். இது இல்லாமல் 12GB RAM 256 512GBன்ட்டு 3 வேரியண்ட்டில் இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சைனாவில் அவைலபிளாக இருக்கும். குளோபலில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா நாட்டுக்குமே லான்ச் பண்ணிடுவாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா இப்போ OnePlus 65,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ Huawei வந்து ஒரு காலத்தில் ஐஃபோன் சாம்சங்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தான். பட் அந்த கூகுளோட சர்வீசஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் நம்ம எது வேணாலும் சைட்லோடு தான் பண்ணணும். இப்போ இந்த ஃபோன் நீங்கள் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நான் எதுக்கு ப்ரோ இவ்வளோ காசு போட்டு இந்த ஃபோனை வாங்குறேன், அதுக்கு நான் சாம்சங் S21 OnePlus வாங்கிட்டு போயிடுவேன், இல்லை ஐஃபோன் கூட வாங்கிக்கிறவேன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.